ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பிசிசிஐ பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து தூக்கலாம் அப்படின்னு வந்து பிளான்ல இருக்கிறப்ப, இப்ப அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட்டும் வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாரி அப்டேட் வந்திருக்கு. இந்தியாவுக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான 3வது டெஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட வந்து நம்ம கையில வந்து கிடையாது. இந்த இந்த கேம் வந்து டிரா ஆகணும் அப்படின்னா, மழை வரணும். இப்போ மழை பெஞ்சு 4வது நாள்ல ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வப்போது வந்து தடைப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதனால வந்து மழை வந்து குறுக்கிட்டு நம்மள காப்பாத்துனா தான் உண்டு. ஓரளவுக்கு நம்ம வந்து தப்பிக்கலாம். மழை வந்து பெய்யாம தொடர்ந்து மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா, அது இந்தியாவுக்கு வந்து சிக்கல் தான். அதுலயும் 4 நாள் தான் மழை வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து மழை வந்து ஆஸ்திரேலியால பேஞ்சுட்டு இருக்கு. 5வது நாள்ல வந்து மழை குறுக்கிடல அப்படின்னா, ஆஸ்திரேலியா கண்டிப்பா வந்து இந்த கேம வந்து வெற்றியா மாற்றுவதற்கு வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் வந்து போவாங்க. ஆனா வந்து மழை வந்து நம்மள வந்து காப்பாத்தணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேம் வந்து ஒரு டிரால முடிஞ்சு அடுத்த 2 கேம்ல நம்ம ஜெயிச்சோம் அப்படின்னா, ஷூரா நம்ம வந்து டெஸ்ட் ஃபைனல் வந்து போகலாம். ஒருவேளை இந்த கேம்ல நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா, டெஸ்ட் ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து பயங்கரமா வந்து அடி வாங்கும். குறிப்பா வந்து கம்பீர் வந்து தலைமை ஏத்துக்கிட்ட பிறகு இந்திய அணியில பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து தோல்விகள் தான் நெறைய வந்துட்டு இருக்கு. ஒரு வரலாற்று தோல்விகள நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அதே மாரி ரோஹித், கம்பீர் கூட்டணி வந்து என்ன மாரி கொண்டு போறாங்க அப்படின்னே வந்து புரியல. ஏன்னா இந்த காபா கிரவுண்ட்ல ரிஸ்க் எடுக்கிற சூழலெல்லாம் நம்ம வந்து இல்ல. இப்போ நம்ம வந்து டெஸ்ட் ஃபைனல் போறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருந்தோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம் ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம வந்து ஒரு வாழ்வா சாவாங்கிற நிலைமையில இருக்கிறப்ப, இந்த காபா கிரவுண்ட்ல டாஸ் ஜெயிச்சு ஏன் வந்து ரோஹித் சர்மா வந்து பவுலிங் வந்து செலக்ட் பண்ணாரு? இப்ப ரோஹித் சர்மாவும் கம்பீரும் டிஸ்கஸ் பண்ணி தானே ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம டாஸ் ஜெயிச்சா என்ன பேட்டிங்கா, பவுலிங்கா அப்படிங்கிறத ஆல்ரெடி பேசி வச்சுட்டு தானே வந்திருப்பாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் தானே. இதையே வந்து ரோஹித் சர்மா வந்து பண்ணல அப்படிங்கிற மாரி, அவர் மேல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இதற்கு நடுவுல வந்து பும்ரா பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேப்டன்ஷிப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் கிட்ட வந்து பேசி பார்த்தாரு. ரோஹித் வந்து கேப்டன் பொறுப்பு வந்து குடுக்கறதா இல்ல. அந்த கேப்டன் பொறுப்புக்கு பின்னாடி தான் ரோஹிட்டே ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்து இப்போ ரோஹித் மட்டும் கேப்டனா இல்ல ஒரு சக வீரரா இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பா அவர வந்து பெஞ்ச்ல வந்து உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா அவருடைய போர் ஃபார்ம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு 13 இன்னிங்ஸ்ல வந்து ஒரே ஒரு அரை சதம் மட்டும் தான் ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருக்காரு. கன்டினியூஸா வந்து சொதப்பி வந்துட்டு இருக்காரு. ஒருபுறம் வந்து ராகுல் வந்து டீமை எப்படியாச்சும் வந்து காப்பாத்தணும், எப்படியாச்சும் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற மாரி அவர் வந்து மூவ் பண்ணி போயிட்டு இருக்காரு. 70 ரன்கள் கிட்ட வந்து கடந்துட்டாரு. ஆனா வந்து மற்ற எந்த ஒரு பிளேயருமே வந்து பெருசா வந்து ராகுலுக்கு வந்து சப்போர்ட்டே வந்து குடுக்கல. இதனால இந்தியா தற்போதைக்கு வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையில தான் வந்து இருக்காங்க. அந்த மாரி சூழல்ல இப்ப ரோஹித் கிட்ட பேசி பார்த்து ஒண்ணும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பும்ரா வந்து கம்பீர் கிட்டயே வந்து கேட்டிருக்காரு. நான் வந்து கேப்டன்சி வந்து பண்றேன். டெஸ்ட்ல நான் கேப்டனா இருந்தேன் அப்படின்னா, டீம அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவேன். ரோஹித் சர்மா இப்ப ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அவர் ஒரு பிளேயரா வந்து ஆடட்டும். அவர் ஃப்ரீயா ஆடட்டும். ஏன் அவர போட்டு இன்னும் பிரஷர் பண்ணணும்? கேப்டன்சிங்கிறது இப்போதைக்கு அவருக்கு வந்து ஒரு அழுத்தமா தானே இருக்கு. எனக்கு அது வந்து அழுத்தமா இல்ல. என்கிட்ட பொறுப்ப குடுங்க அப்படின்னு வந்து கேட்டாரு. கம்பீரும் வந்து பெருசா வந்து அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கல. இப்ப டைரக்ட்டா பிசிசிஐ நிர்வாகிகள் கிட்டயே வந்து பும்ரா வந்து பேசியிருக்காரு. நான் வந்து கேப்டன்சி வந்து பண்றேன். ரோஹித் தலைமையில அடுத்த 2 கேம நம்ம வந்து ஆடுனோம் அப்படின்னா, நிச்சயமா வந்து அது வந்து தோல்வி தான் நமக்கு. நம்ம தோத்தோம் அப்படின்னா ஃபைனல் போக முடியாது. இருக்கிற கொஞ்சம் வாய்ப்பையாச்சும் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பும்ரா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ ஆல்ரெடி கம்பீர வந்து தூக்கலாங்கிற மாரி பிளான்ல இருந்தாங்க. இப்ப கம்பீரே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அழுத்தத்தினால வந்து பதவி விலகுறதா வந்து இருக்காராம். ஏன்னா கம்பீர் வந்து அவர் வந்து ஐபிஎல் மாரி ஷார்ட் ஃபார்மேட் தான் அவருக்கு வந்து செட் ஆகுது. டெஸ்ட் மாரி லாங் ஃபார்மேட்லாம் அவருக்கு வந்து செட் ஆக மாட்டுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொடருக்கு நடுவுலே கம்பீர் வந்து பதவி விலகப் போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. நன்றி.